இசை ஓர் அமுதம், இசை ஓர் ஆற்றல், இசை ஒரு மாமருந்து. இசை மனித இதயத்தை தாளாட்டுவது. இசையால் இணைவோம். இது கோவில்பட்டி இசை பண்பலை. எப்பொழுதும் இணைந்திருப்போம். அன்புசால் பெரியோர்களே, நண்பர்களே, பக்த பெருமக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்கப்பூரில் நான் கலந்து கொண்ட ஒரு கும்பாபிஷேக நிகழ்வு பற்றி உங்கள் முன் தெரிவிக்க விரும்புகின்றேன். பார்வுகளும் சீர்மிகு சிங்கப்பூரிலே 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ சிவகிருஷ்ணா ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டேன். இந்த சிவகிருஷ்ணா ஆலயம் என்பது மார்ஷலிங் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. வுட்லேண்ட்ஸ் என்ற மிக முக்கியமான இடத்திலிருந்து 5-10 நிமிடங்களில் அடுத்த இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்தில் சென்றால் இந்த ஆலயத்தை சென்று அடையலாம். முற்பகல் காலை 8 முதல் 9:30 வரை நல்ல நேரம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அன்று சிங்கப்பூரினுடைய பிரதமர் உயர் திரு லாரன்ஸ் வோங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார்கள். அவருக்கு தக்க மரியாதை கொடுத்து விழாவில் அவர்கள் கலந்து கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செவ்வனே நடந்தது. நேரம் தவறாமை சிங்கப்பூரின் இலக்கு ஆகும். பங்க்சுவாலிட்டி அதையே மிகுந்த முக்கியமாக கருதக்கூடிய ஒரு நாடு. எனவே அவர் 8 to 9:30 என்று விழா இருந்த போதிலும் அவர் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வந்ததுதான் மிகவும் போற்றுவதற்குரிய விஷயமாகும். வேத மந்திரங்கள் ஒலிக்க, வேத மந்திரங்கள் நல்ல முறையில் ஒலிக்க ராஜகோபுரத்தில் 7 கலசங்கள் சிறப்பாக நிறுவப்பட்டிருந்தது. அதற்கு சரியாக 9 மணிக்கு அந்த புனித நீர், அபிஷேக ஆராதனைகள் அனைத்துமே அந்த வேத விற்பன்னர்களால் செய்யப்பட்டது. உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு மக்கள் திரளாக பங்கேற்றார்கள். சுட்டரிக்கும் சூரியனை யாரும் சட்டை செய்யவில்லை. பக்தி பரவசத்தோடு அனைவருமே சிவகிருஷ்ணாய நமக என்ற ஒரே தாரக மந்திரத்தோடையே தங்களது நேரத்தை செலவிட்டார்கள். இதில் பலர் சக்கர நாற்காலில் வந்திருந்தார்கள், மாற்றுத்திறனாளிகளும் வந்திருந்தார்கள், முதியோர், இளைஞர், குழந்தைகள், மகளிர், இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட மனிதர்களும் பக்த பெருமக்களும் அதிகமாக வந்து பங்கேற்றது படை பெருத்ததோ பார் சிறுத்ததோ என்று கூறும் வண்ணம் அற்புதமாகவும் நேர்த்தியோடும் கீர்த்தி மிகுந்த ஒரு நிகழ்வாகவும் அன்றைய தினம் இருந்தது. இதற்கு எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக திகழ்வது நாம் எல்லோரும் மண்ணில் வாழ்பவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு நமக்கு ஆசை கூறவும், விண்ணில் எங்கோ இருந்த கருடன் அங்கு பறந்து வந்து வட்டமிட்டு அனைவருக்கும் ஆசை வழங்கியது. இதனை அன்று ஒலிபரப்பிய அந்த அன்பர் இதனை தெரிவித்தார். இதனை கூடியிருந்த அனைவருமே பார்த்தோம். குறிப்பாக இதனை எனது கை தொலைபேசியில் உள்ள அந்த கேமரா மூலம் அதனை படமும் பிடித்துள்ளேன். அந்த அளவிற்கு அந்த பக்தியானது மிகுந்த உற்சாகத்துடனும் இறைவனுமே அனைவருக்கும் ஆசி செலுத்தும் வண்ணம் இருந்தது என்றால் அது மிகையன்று. சிங்கப்பூரிலே ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு முறையும் அந்த ஆலயங்களில் முறையாக கும்பாபிஷேகம் சிறப்பாகவும் சிறந்த கைவண்ணம் கொண்ட சிற்பிகளோடும் கலைஞர்களுடைய கைவண்ணத்திலும் பொலிவும் வலிவும் கொண்டு அந்த கும்பாபிஷேகம் கட்டிடங்கள் மிளிரும் வண்ணம் அமைக்கப்படுதல்
போற்றுதற்குரிய விஷயமாகும். அனைவருக்கும் வந்த அனைவருக்குமே அந்த ஆலயத்தின் சார்பாக குடிநீர் பாட்டில், பிஸ்கட்டுகள், பழங்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டது. போற்றுதற்குரிய விஷயமாகும். 10,000 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று பைரவர் குரூப் என்று ஒரு தொண்டூழியர் குரூப் மூலம் அந்த பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதற்கு ஆலய நிர்வாகம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது. இந்த பைரவர் குரூப் என்ற தொகுதியில் அடங்கியவர்கள் சாதாரண சாலை பணியாளர்களிலிருந்து பொறியாளர்கள் வரை உண்டு. இதேபோல் தொண்டூழியம் செய்வதற்கு பொறியாளர்கள், அலுவலகத்தில் பணிபுரிவோர் மற்றும் மிக உயரிய பதவியில் உள்ளோரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அர்ப்பணிப்பு உணர்வில் அவர்களை மிஞ்சி யாரும் இல்லை. இங்கு அந்த உணவு போடும் இடத்திலும் மிகவும் பொறுமையாக காத்திருந்து மக்கள் வயிறார உண்டு கழித்து மகிழ்வுடன் திரும்பி சென்றார்கள். அதனையும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பொதுவாக அனைத்து வகையான தெய்வங்களும் அந்த சிலை வடிவில் இடம்பெற்றுள்ளது. விநாயகர், முருகன், சிவபெருமான், அம்மன், கிருஷ்ண பரமாத்மா, ஹனுமன், பெரியாச்சி, மாரியம்மன் போன்ற அனைத்து தெய்வங்களுமே இடம்பெற்றுள்ளது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வு ஒற்றுமையை பறைசாற்றுவது மட்டுமல்ல, ஒருமைப்பாடு மற்றும் மக்களது பொறுமையவும் அதாவது ஒரு முறையான ரீதியில் எவ்வாறு ஒரு நிகழ்வு நடத்திட வேண்டும் என்பதற்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இவ்வாறு இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நான் கலந்து கொண்டது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் என்றுமே மறக்க முடியாத ஒரு நினைவையும் தோற்றுவித்துள்ளது. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அன்புசால் பெரியோர்களே, பக்த பெருமக்களே, இசையப்பம் கோவில்பட்டி நண்பர்களே, அனைவருக்கும் சிங்கப்பூரில் நடந்த தைப்பூசம் திருவிழா நிகழ்வு பற்றி உங்கள் முன் கூற விளைகின்றேன். 10ஆம் தேதி பிப்ரவரி 10 இரவு ஃபேரர் பார்க் என்ற இடத்திலே பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆரம்பித்த அந்த ஊர்வலமானது 11ஆம் தேதி அதிகாலையில் பால்குடம் ஏந்திய பக்தர்கள் ஊர்வலமாக சென்று தண்டாயுதபாணி சுவாமி கோவில், டேங்க் ரோட், டோபி காட் என்ற இடத்தில் அமைந்துள்ளதில் அவரவர் தங்களது பால்குடம், காவடி போன்றவற்றை நேர்த்திக்கடனாகவும் உளப்பூர்வமாகவும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற ரீதியில் தங்கள் செயல்பாட்டை செய்து மகிழ்ந்தார்கள். 16,000 பால்குடம் அன்றைய தினம் வந்து சேர்ந்தது என்று நேற்று தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அலகு குத்தி நேர்த்தி கடனை செலுத்திய அன்பர்கள் பலர், ரத ஊர்வலம் அதுவும் பலர் மேற்கொண்டார்கள். பக்தியால் உலகத்தையே வெல்லலாம், பக்தியால் யான் உன்னை பாடி பரவசம் அடைகிறேன் என்று பக்தி பெருக்கில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்ட நண்பர்கள் உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு மக்கள் என்று பல மொழி பேசுவோரும் இதில் கலந்து கொண்டார்கள்.
ஆங்காங்கே இருந்த போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறை மற்றும் தொண்டு ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். வழிநடுகிலும் இந்த பேரர் பார்க்கில் இருந்து அந்த டோபி காட்டு செல்வதற்கு ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டு ஊழியர்கள் தொடர்ச்சியாக தங்களது கண்விழித்தலை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு செய்தார்கள். ஆங்காங்கே குழுமி இருந்த அன்பர்கள் பால், ரொட்டி, தேநீர் மற்றும் குடிநீர் பாட்டில் போன்றவற்றை அந்த பால் குடம் சுமந்து செல்லும் பக்தர்களுக்கு களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக வழங்கி கொண்டு வந்த காட்சியும் மிகவும் அருமையானதாகும். இந்த தூய்மைக்கு மிகுந்த முன்னுதாரணமாக திகழும் சிங்கப்பூரில எங்குமே சாலையில் எங்கும் தூசி பார்க்க இயலாது, சுத்தமாக இருக்கும். இதனை அனைவருமே கடைபிடிக்கும் முகத்தான் பாத யாத்திரையில் அந்த பால் குடம் ஏந்தி சென்ற பக்தர்களும் இதனை அவ்வாறே செவ்வனவே கடைபிடித்ததே இது ஒரு இராணுவ கட்டுப்பாடு போன்ற ஒரு அமைப்புக்கு சால பொருந்தும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தில் தான் அனைவரது உள்ளவுமே இருந்தது. ஆண், பெண், சிறுவர், சிறுமியர், நண்பர்கள், குழாம், உறவுகள் சூழ அனைவருமே அந்த பால் குடத்தை எடுத்துக்கொண்டு சென்றது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பொழுதுமே எவர் போற்று வண்ணம் நினைவு கூறத்தக்க அளவிலேயே இருந்த ஒரு செயலாகும். இந்த பக்தியால் யானை பலகாலும் பற்றிய மாதிரு புகழ்வாடி முத்தனா மாறனை பெருவாழ்வு முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமா தான சக்குனர் நேயா ஒப்பிலா மாமணி கிரி வாசா வித்தகா ஞான சத்தியனு பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே என்று அந்த இறைவன் திருநாமத்தையும் பக்தி பாடல்களையும் படித்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்கு முனைப்புடன் அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்தி சென்ற அந்த ஒரு காட்சியானது மிக மிக போற்றுதற்குரியது. சிங்கப்பூர் தைப்பூசம் அற்புதமான ஒரு ஊர்வலமாகும். இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக நான் அந்த 12:50 அந்த ஆலயத்தை அடைந்து அந்த இறைவனுக்கு பால் குடத்தை செலுத்தினேன். அந்த பாலாபிஷேகம் அந்த இறைவனுக்கு அங்கு செய்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து திரும்பினேன். என்போல் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் இதே போன்ற அனுபவத்தை அடைந்தார்கள். அதன் பின்னர் காலையில் 10:30 மணி அளவில் அருள்மிகு வேல்முருகன் ஞான முனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இறைவன் திரு உருவிற்கு பாலாபிஷேகம் செய்வதற்கும் நான் செயல்புரிந்தேன். அங்கும் சென்று எனது காணிக்கையை செலுத்தி வந்தேன். இவ்வாறாக ஒரே நாள் 3 ஆலயங்கள் சென்று இறைவனை வணங்கி வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டியது. இறை அருள் பெருகுக, இனிதே வாழ்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.